ஹாய் aspirants, வெல்கம் டு டிலைட் அண்ட் ரைஸ் அகாடமி. நம்ம இலக்கணத்தில் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு வரோம். என்னென்ன பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்து முடிச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அளபடை பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? இலக்கண குறிப்பறிதல் அப்படிங்கிற தலைப்பு கீழே அளபடை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயரை உருவாக்கல். இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, வாக்கியங்களை கண்டெழுதுதல், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல், மொத்தம் 16 வாக்கியங்கள் இதை பார்த்து முடிச்சிருப்போம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல இந்த வினைமுற்று வினையச்சம் அப்படிங்கிற தலைப்புக்கில் இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த 3 கொஸ்டின் மட்டும் நம்ம விட்டுருப்போம். சரிங்களா? அந்த 3 கொஸ்டினும் இந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும் விட்டுருப்போம். அதை இப்போ பார்த்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்கண குறிப்பறிதல் அப்படிங்கிற தலைப்பு கீழே நம்ம அளபடை பார்த்து முடிச்சாச்சு. சரிங்களா? இன்னைக்கு தொகைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த இலக்கண குறிப்பறிதல் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள பாருங்க என்னென்ன இருக்குன்னு, இத்தனது இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? இந்த வினைமுற்று, வினையச்சம் இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இல்லாதது மட்டும் அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு வாங்க தொகைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை பார்த்துட்டு போயிடலாம். இங்கே பாருங்க, கொஸ்டின்ல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் தொடரில் உள்ள வினை முற்றை வட்டமிடுக. சரிங்களா? வினை முற்று அப்படின்னது அந்த வினை என்னது முடிஞ்சிருக்கும், அதுதான் வினை முற்று. அந்த செயல் முடிஞ்சிருந்தா அது வினை முற்று. யாழினி கடுமையாக உழைத்தாள். ஓகேங்களா? யாழினி என்ன பண்றா, கடுமையா உழைச்சிருக்கா. சரிங்களா? அப்ப உழைத்தாள் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, யாழினி அப்படிங்கிறது எழுவாய், கடுமையாக அப்படிங்கும்போது செயல்படு பொருள். ஓகேங்களா? உழைத்தாள், உழைத்தான் அப்படின்னு சொல்றோம்ல, அது வினைமுற்று. பின்வரும் தொடரில் உள்ள பெயர் அச்சத்தை வட்டமிடுக. சரிங்களா? பெயரெச்சம் கேட்குறாங்க. நன்கு படித்த மாணவன், பெயரெச்சம் என்னது, எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் வரணும். அதே மாதிரி வினையச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினை இது இருந்திருக்கணும். ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸு. இப்போ பாருங்க, நன்கு படித்த மாணவன் முதல் மதிப்பெண் பெற்றான். ஓகேங்களா? அப்போ என்னது, பெயருக்கு முன்னாடி என்னது ஒரு எச்சம் வந்திருக்கு. என்னது, படித்த அப்படிங்கிற எச்சம் எஞ்சி தானே இருக்கு. படித்த அப்படிங்கிறது பாதியிலே நின்றுச்சு, எஞ்சி நிற்குது. இப்போ படித்த மாணவன். ஓகேங்களா? அப்ப மாணவன் அப்படிங்கிறது ஒரு பெயர், அதுக்கு முன்னாடி ஒரு எச்சம் வந்திருக்கு இல்லையா, இதுதான் பெயரெச்சம். ஓகேங்களா? மாணவன் வந்துட்டாலே நீங்க என்ன பண்ணணும், அது ஒரு பெயர் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல மாணவன் எடுத்துட்டு நீங்க எந்த பெயர் வேணா போட்டுக்கலாம். படித்த முருகன், படித்த கண்ணன் அப்படின்னு கூட போட்டு நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, பின்வரும் தொடரில் உள்ள வினை எச்சத்தை வட்டமிடுக. வினை என்னப்பா, எச்சத்துக்கு அப்புறம் என்னது, அது ஒரு வினையில இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ குழந்தை ஆடி பாடி மகிழ்ந்தது. ஓகேங்களா? குழந்தை அப்படிங்கிறது எழுவாய். ஓகேங்களா? ஒரு பெயர். ஆடி பாடி மகிழ்ந்தது அப்படிங்கும்போது ஆடி பாடி அப்படிங்கிறது அந்த வினை. என்ன வினை நிகழ்ந்திருக்கு, ஆடி பாடி. அது இடையிலே எஞ்சி நிற்குது இல்லையா, மகிழ்ந்தது. ஓகேங்களா? இதுதான் என்னது, வினை அச்சம். ஓகேங்களா? ஆடி பாடி மகிழ்ந்தது. ஓகேங்களா? இதுதான் ஒரு வினையச்சம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த வினை தான் என்னது, இங்கே வந்தால் பெயர் வரணும், இங்கே வந்தால் வினை வரணும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பெயரச்சத்தில் பெயர் வரணும், வினையச்சத்தில் இந்த வினை வரணும். ஓகேங்களா? மகிழ்ந்தது அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, தொகைகள் பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றிலேருந்து 2லேருந்து 4-5 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. ஓகேங்களா? 2லேருந்து 4-5 இந்த மாதிரி கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. அதனால தயவு செஞ்சு நான் திரும்பவும் சொல்கிறேன், இலக்கணத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிருங்க. ஓகேங்களா? இலக்கணம் தமிழில் நீங்கள் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இலக்கணம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அதனால இலக்கணத்தை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ வாங்க நம்ம 1 by 1 டக்குன்னு முடிச்சிடலாம். தொகை அப்படின்னாலே என்ன அப்படின்னா, நீங்கள் தொகை அப்படின்னா நான் சொல்கிற ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேங்களா? தொகை அப்படின்னா ஒரு பணம். ஓகேங்களா? தொகை அப்படின்னா ஒரு மதிப்பு. சரிங்களா? ஒரு பணம் தானே, அது ஒரு அமௌண்ட்டு தானே. அப்போ ஷார்ட்கட் என்னென்னா, தொகை யாராக இருந்தாலும் மறைச்சு தான் வச்சுருப்பாங்க. பணத்தை வெளியே காமிக்க மாட்டாங்க. நிறைய எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே காசு நான் நிறைய காசு வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்க மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் ஷார்ட்கட்டு. அப்போ தொகை யாராக இருந்தாலும் மறைச்சு தான் வைப்பாங்க. இங்கே பாருங்கள், தொகை பாருங்கள், தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அப்போ யாராக இருந்தாலும் சொன்னேன் இல்லையா, அப்போ 6 வகைப்படும். ஓகேங்களா? மறைச்சு தான் வைப்பாங்கன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. வேற்றுமை தொகையில் வரக்கூடிய உருபு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உருபு எல்லாமே மறைந்து தான் வரும். ஓகேங்களா? அதனால தான் சொன்னேன், தொகை யாராக இருந்தாலும் மறைச்சு தான் வைப்பாங்க. அப்போ தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், மறைச்சு தான் வைப்பாங்க. அப்படிங்கும்போது வேற்றுமை தொகையில் அந்த தொகை என்னது, மறைந்து வரும். ஓகேங்களா? இந்த வகைப்படும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு கிளாஸும் சொல்லும்போது நான் அந்த வகைகள் சொல்லிட்டு தான் வரேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையை கேட்டுருவாங்க. அப்போ தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், தொகைநிலை தொடர் 9 வகைப்படும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தொகைநிலை தொடர் பார்த்துடலாம். சரிங்களா?
மொத்தம் வந்து 6 இருக்குது. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உண்மை தொகை, உவமை தொகை, அன்மொழி தொகை. ஓகேங்களா? வேற்றுமை தொகை வந்து எல்லாருமே தெரியும், எல்லாருமே படிச்சிருப்பீங்க. வேற்றுமைனாலே உங்களுக்கு தெரியும் 8 வேற்றுமை இருக்குது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. ஓகேங்களா? பிகினர்ஸ் தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து நான் வந்து சொல்கிறேன். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. ஓகேங்களா? அதனால தான் பாக்ஸ் போட்டு தெளிவாக வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னும் 8ஆம் வேற்றுமை வந்து வில்லி வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய 6 வேற்றுமைக்கு வந்து உருபு இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஐ, ஆல், கு, இன்னது, கண். இதை வந்து ரைமிங்காக வந்து சொல்லுவாங்க. ஐ, ஆல், கு, இன்னது, கண். ஓகேங்களா? அப்போ வேற்றுமை எத்தனை வகைப்படும் கேட்டால் 8 வகைப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் கேட்டால் 6 வகைப்படும். தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் கேட்டால் 9 வகைப்படும். தொகை வந்து யாருமே மறைச்சு தான் வச்சிருப்பாங்க. அப்போ தொகை ஆறும்போது தொகாங்கிறது அப்படியே நீங்கள் தலையில போட்டீங்கன்னா 9 அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? இப்போ வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வேற்றுமை தொகை. வேற்றுமை வந்து 8 வகைப்படும் சொல்லிட்டேன்னா ஓகே. இப்போ பாருங்க, வேற்றுமை தொடரில் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது நான் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு எக்ஸாம்பிள் கூட அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. யாழினின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து அதில் வந்துருந்துச்சு. சடனாக வந்து எனக்கு ஞாபகம் வரல. ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். நம்ம எப்போ பார்த்தாலும் திருவள்ளுவர் தான் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் வச்சுக்கலாம். என்னது சிலப்பதிகாரம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தை இயற்றினது யாரு? இளங்கோவடிகள். அப்போ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படிங்கும்போது அந்த என்னது ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. அந்த ஐ வந்து வெளிப்படையாக வர்றதுக்கு பேர் என்னது? வேற்றுமை தொடர். ஓகேங்களா? அதுவே வந்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இயற்றினார். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் இயற்றினார். அப்போ ஐ வந்து மறைந்து வந்தால் அது வந்து தொகை. ஓகேங்களா? தொகை வந்து எப்போயுமே மறைந்து தான் வரும், தொடர் வந்து வெளிப்படையாக வரும். சரிங்களா? அதுதான் சொன்னேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு செய்வினை எது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. நீங்கள் பார்த்து போட்டுருணும். ஐ வெளிப்படையாக கொடுத்துருந்தா அது வந்து செய்வினை, மறைந்து கொடுத்துருந்தாலும் அது வந்து என்னது? செய்வினை தான். ஓகேங்களா? ஒரு சில கொஸ்டினில் வந்து வெளிப்படையாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சில கொஸ்டினில் வந்து வெளிப்படையாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம இதை வச்சு நம்ம வந்து எழுதிடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐ பால் பருகினான். ஓகேங்களா? நீங்கள் வெறுமனே வந்து பால் பருகினான் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ வந்து என்ன பருகினான்? பாலை பருகினான். அப்போ இதில் வந்து என்ன இருக்குது? அந்த தொகை வந்து மறைந்து வந்திருக்கு. அதுக்கு தான் ஷார்ட்கட் சொன்னேன். யாரா இருந்தாலும் ஓகேங்களா, யாரா இருந்தாலும் தொகையை மறைச்சு தான் வச்சிருப்பாங்க. அப்போ தொகை வந்து 6 வகைப்படும். இதில் தொகையில வந்து மறைந்து வரும். என்ன மறைந்து வரும்? வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, பாலை பருகினான் அப்படிங்கும்போது 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு. நான் எல்லாத்துக்குமே வந்து எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்கேன் பாருங்க. தலை வணங்கினான் அப்படிங்கும்போது தலையால் வணங்கினான். ஓகேங்களா? அப்போ 3ஆம் வேற்றுமை உறுப்பு ஆள் வந்து மறைந்து வந்திருக்கு. வேற்றுமை உறுப்பு அந்த தொகை வந்து மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? வேலன் மகன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலனுக்கு மகன். அப்போ பாருங்க, 4ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம வேற்றுமை தொகை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ 4ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்திருக்கு. இன் பாருங்க, ஊர் நீங்கினான். அப்போ ஊரின் நீங்கினான். அப்போ இதுல இன் வந்து மறைந்து வந்திருக்கு. செங்குட்டுவன் சட்டை. இது யாருடைய சட்டைப்பா? செங்குட்டுவனது சட்டை. அப்போ அது வந்து மறைந்து வந்திருக்கு. இங்க பாருங்க, அடுத்து பாருங்க, கண் குகை புலி. ஓகேங்களா? அப்போ குகைக்கண் புலி. ஓகேங்களா? குகைக்கண் புலி அப்படிங்கும்போது 7ஆம் வேற்றுமை வந்து இந்த வேற்றுமை தொகை வந்து மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? தொகையை பொறுத்த வரைக்கும் மறைந்து வரும், மறைந்து வரும், மறைந்து வரும். ஓகேங்களா? கண்ணை மூடிட்டு சொல்லிடணும். தொகையை யாராக இருந்தாலும் மறைச்சு தான் வைப்பாங்க. அப்போ தொகை வந்து மறைந்து தான் வரும். ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, எழுவாய். முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. இது ரெண்டுக்கு வந்து உருபு இல்லை, இருந்தாலும் எடுத்துக்காட்டு ஒன்று நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னா எழுவாய். இனியன் புலவர். இதில் வந்து எழுவாய் என்ன? இனியன். ஓகேங்களா? கண்ணா பாருங்க, கண்ணா அப்படிங்கிறது ஒரு எழுவாய் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேர் வந்துட்டு அது வந்து எழுவாய். அடுத்து பாருங்க, விழி வேற்றுமை அப்படிங்கிறதுல கண்ணா வா. விழின்னா என்னப்பா? கூப்பிடுறது, அழைத்தல். சரிங்களா? விழிக்கிறது, அவங்கள கூப்பிடுங்க, விழிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கண்ணா வா அப்படின்னு கூப்பிடுறது தான் வந்து விழி வேற்றுமை. புலவரே வருக. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அடுத்து பாருங்க, வினைத்தொகை. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தொகை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது வினைத்தொகை போகிறோம். ஓகேங்களா? வினைத்தொகை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், பெயரெச்சம் வினையெச்சம் சொல்லி பார்த்தோம்ல. அதில் வினை வந்து என்னது? 3 காலத்தையும் வந்து காட்டும் சொல்லி நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் 3 காலத்தையும் காட்டும். இடைநிலைகளும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும்
பெயரெச்சம் வினைத்தொகை எனப்படும். ஓகேங்களா? தொகை எப்பயுமே மறைந்துதான் வரும், மறைந்துதான் வரும், மறைந்துதான் வரும். இதை மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு நன்னூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காலம் கறந்த அப்படின்னா என்ன அப்படின்னா 3 காலத்தையும் வந்து கடந்து வந்தது தான் அந்த பெயரெச்சம் வந்து வினைத்தொகை. சரிங்களா? எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியுங்க. பாருங்க, ஆடு கொடி அப்படிங்கிற எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். இந்த ஆடு கொடி அப்படிங்கிறது ஆடு அப்படிங்கிறது என்னப்பா? ஒரு வினை. அப்ப நம்ம வினைத்தொகை தானே பார்த்துட்டு இருக்கோம். வினை. சரிங்களா? அங்க பாருங்க, ஆடுகின்ற, ஆடிய, ஆடும் கொடி. அப்ப பாருங்க, ஹின்ற, ஆடுகின்ற அப்படிங்கும்போது நிகழ்காலம், ஆடிய அப்படிங்கும்போது இறந்த காலம், ஆடும் கொடி அப்படிங்கும்போது எதிர்காலம். அப்போ 3 காலம் வந்திருக்கா? அதுதான் காலம் கறந்த பெயரெச்சம். 3 காலத்தையும் தாண்டி அந்த பெயர் வந்து என்னது? எச்சமா தான் இருக்கு. இங்க பாருங்க, ஆடுகின்ற, ஆடுகின்ற அப்படிங்கிறது எஞ்சி தானே நின்றுருக்கு. ஆடிய அப்படிங்கிறது எஞ்சி இருக்கு. ஆடினான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று, ஆடுகின்றான் அப்படிங்கிறது ஒரு என்னது? ஆடினான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னது? எஞ்சி தானே இருக்கு. ஆடுகின்ற அப்படிங்கிறது எஞ்சி இருக்கு. அப்ப இது என்னது? எச்சம் தானே. அதே மாதிரி ஆடிய கொடி, ஆடும் கொடி. ஓகேங்களா? அதை தான் சொல்றாங்க. என்னன்னா காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா நன்னூல்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, அதான் என்ன ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு? ஒரு வினை வந்து நடந்திருக்கு. என்ன வினை நடந்திருக்கு? ஆடு, ஆடுறாங்க. சரிங்களா? அப்ப ஆடு அப்படிங்கிற ஒரு வினை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பெயர் சொல் வந்திருக்கு. என்ன பெயர் சொல்? பாருங்க, கொடி அப்படிங்கிற பெயர் சொல் இருக்கு. கொடி அப்படிங்கிறது ஒரு பெயர் தானே. தமிழ் அப்படிங்கிறது ஒரு பெயர். அதே மாதிரி இங்க பாருங்க, களம் அப்படிங்கிறது ஒரு பெயர், காய் அப்படிங்கிறது ஒரு பெயர். ஓகேங்களா? பெயர் வந்திருக்கு. அப்புறம் 3 காலம் வந்திருக்கு. அப்ப வினைத்தொகை அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 3 காலத்தையும் காட்டும். அதே மாதிரி என்னது? எஞ்சி நிற்கும். சரிங்களா? எஞ்சி நிற்கும். அப்ப காலம் கறந்த பெயரெச்சம், அதுக்கப்புறம் வர்றதுதான் வந்து வினைத்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, எவ்வளோ எடுத்துக்காட்டு. இது எல்லாமே வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு தான். ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. புக் பேக்கில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம பார்த்துட்டோம். ஆடு கொடி பார்த்துட்டோமா? ஆடுகின்ற, ஆடிய, ஆடும் கொடி. அடுத்து பாருங்க, வளர் தமிழ், வளர்கின்ற தமிழ், வளர்ந்த தமிழ், வளரும் தமிழ். ஓகேங்களா? வளர்கின்ற அப்படிங்கும்போது என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ், இது பாஸ்ட் டென்ஸ், இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அப்போ 3 காலத்தையும் உணர்த்துதா? அதே மாதிரி ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இங்க எஞ்சி இருக்கு. அதுதான் வந்து காலம் கறந்த பெயரெச்சம். உண்களம் பாருங்க, உண்ணுகின்ற களம், உண்ட களம், உண்ணும் களம். ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறிய காய், ஊறும் காய். இந்த மாதிரி கொடுத்துட்டாலே இங்க பாருங்க, ஊறுகாய் கொடுத்துட்டு அது என்னதுப்பா? வினைத்தொகையா, பண்பு தொகையா, வேற்றுமை தொகையா, அந்த மாதிரி கீழே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வந்து சொல்லி பார்க்கணும். ஊறுகாய் அப்படின்னா ஊறுகின்ற காய். 3 காலத்தையும் காட்டுது. அப்ப எடுத்துன்னு போட்டுறணும். 3 காலத்தை காட்டுனாலே அது என்னது? வினைத்தொகை அப்படின்னு சொல்லி போட்டுறணும். சரிங்களா? செய்தொழில், செய்கின்ற தொழில், செய்த தொழில், செய்யும் தொழில். பாய் புலி, பாய்கின்ற புலி, பாய்ந்த புலி, பாயும் புலி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அலைக்கடல், அலைகின்ற கடல், அலைந்த கடல், அலையும் கடல். வருவண்டி, வருகின்ற வண்டி, வந்த வண்டி, வரும் வண்டி. விரிமலர், விரிகின்ற மலர், விரிந்த மலர், விரியும் மலர். சரிங்களா? இது எல்லாமே வந்து புக் பேக்ல கொடுத்துருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு தான். சரிங்களா? நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, முள்ளங்கிசை, ஒழுகு நீர், வீலருவி, தாழ் பூந்துரை. ஓகேங்களா? விரிமலர் அப்படிங்கும்போது அந்த மலர் வந்து விரியக்கூடிய அந்த வினை. ஓகேங்களா? வருவண்டி அப்படிங்கிறது வண்டி வர்றதை வந்து சொல்லும். சரிங்களா? அலை வந்து அந்த அலை வந்து அடிக்கிறத சொல்லும். இது எல்லாமே வந்து ஒரு வினை தான். அடுத்து ஒழுகு அப்படிங்கும்போது அந்த நீர் வந்து அந்த ஒழுகி வருது பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஒழுகு. சரிங்களா? ஒழுகு நீர், ஒழுகுகின்ற நீர். வீலருவினா மலை அருவி எப்படி மேலேருந்து கீழே வந்து வருது, அதுதான் வந்து வீலருவி. தாழ் பூந்துரை அப்படின்னா தாழ்னா வந்து கீழே தாழ்ந்து போகிறது, அதுதான் வந்து தாழ்ந்து. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து வினை தான். இதுதான் வந்து வினைத்தொகை. ஓகேங்களா? அப்போ 2 தொகை பார்த்து முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன? வேற்றுமை தொகை, இரண்டாவது வினைத்தொகை, அடுத்து பாருங்க பண்பு தொகை. ஓகேங்களா? பண்பு தொகையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா பண்பு தொகை அப்படின்னாலே ஆன, ஆகிய என்னும் பண்பு உருபுகள் மறைந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மை விகுதி மறைந்து வரும். அடுத்து பாருங்க, நிறம், அளவு, வடிவம், சுவை, குணம், எண் இந்த மாதிரி வந்தாலே அது வந்து பண்பு தொகை தான். ஓகேங்களா? இது 3 வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். எடுத்துக்காட்டு பாருங்க, வெண்ணிலவு. பாருங்க எத்தனை எடுத்துக்காட்டு இருக்கு. எல்லாமே வந்து புக் பேக்ல இருக்கக்கூடியதான். வெண்ணிலவு புக் பேக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் சேர்ந்து தான் இருக்குங்க. பாருங்க, வெண்ணிலவு அப்படின்னா வெண்மை கூட்டல் நிலவு. அப்ப வெண்ணிலவு அப்படிங்கிறது வெண்மை அப்படிங்கிறது ஒரு நிறம் தானே. இங்க பாருங்க, நிறம். இங்க பாருங்க, மை விகுதி மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப இது வந்து என்னப்பா? பண்பு தொகை. வெண்மையான நிலவு. இங்க ஆன, ஆகிய என்னும் பண்பு உருபுகள் மறைந்து வரும் கொடுத்துருக்காங்களே, அது எல்லாமே பாருங்க 3மே வந்து இதுல வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. என்னன்னா மை விகுதியும் மறைந்து வந்திருக்கு,
அதே மாதிரி ஆன அப்படிங்கிற பண்புருபும் மறைந்து வந்திருக்கு, நிறமும் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, கருங்குவலை வருங்க. கருங்குவலை இதுவும் வந்து நிறம் தான். கருமை அப்படிங்கிற நிறம். கருமை கூட்டல் குவளை, கருமையாகிய குவளை. சரிங்களா? ஆன ஆகிய அப்படிங்கிற பண்புருபு மறைந்து வரும். அடுத்து பாருங்க, சதுரக்கல். சதுரக்கல் நீங்க வந்து மை விகுதி வந்தாதான் வந்து அது வந்து பண்பு தொகை. இங்க பாருங்க, பிரிக்கும் போது மை விகுதி வரல அப்படி பண்பு தொகை இல்லைன்னு அப்படின்னு நீங்க போட்டுறக்கூடாது. இங்க பாருங்க, சதுரக்கல். சதுரம் அப்படிங்கிறது என்னது? ஒரு வடிவம். அப்ப வடிவம் வந்துட்டாலே அது வந்து பண்பு தொகை தான். ஓகேங்களா? அப்ப சதுரம் கூட்டல் கல், சதுரமான கல். ஓகேங்களா? ஆன ஆகிய பண்புருபு வருது. இங்க பாருங்க, மை விகுதி மறைந்து வரும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதுல இம் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? மை விகுதி ஒரு சில இடத்துல வந்து வந்திருக்கும், ஒரு சில இடத்துல வந்து வந்திருக்குன்னு தான். இங்க வட்டம். அடுத்து பாருங்க, இங்கே 3 இந்த மாதிரி இருக்குல்லையா, அந்த ஒரு சில இடத்துல எல்லாம் வராது. அடுத்து பாருங்க, இன் சுவை அப்படிங்கும்போது இனிப்பை வந்து சொல்லுது. அப்ப சுவையை குறிக்குதா? அங்க பாருங்க, சுவை இருக்கா, அப்ப இன் சுவை. அடுத்து இனிமை கூட்டல் சுவை, இனிமையான சுவை. தன்மணல் பாருங்க, இது கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்களா வந்து சொல்லி பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியுதான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, தன்மணல் அப்படிங்கும்போது தன்மை கூட்டல் மணல். ஓகேங்களா? அந்த தன்மணல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன்மை எப்படின்னு அந்த குளிர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, குளிர்ச்சி இந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஒரு தன்மை, அந்த மணலுடைய தன்மையை வந்து குறிக்கிறது. ஓகேங்களா? அதுதான் வந்து தன்மணல். இப்போ பாருங்க, தண்ணீர் அப்படிங்கிறது, இப்போ தண்ணியவே எடுத்துக்கோங்க, நம்ம குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியவே எடுத்துக்கோங்க. தண்ணீர் அப்படின்னா என்னன்னா, தன்மை கூட்டல் நீர். அப்போ வந்து குளிர்ந்த நீர். அதே வந்து நம்ம வந்து சுடு தண்ணின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது வந்து தவறு, நம்ம சொல்றதே தவறு. சுடு தண்ணீர்னா என்னப்பா? சுடு அப்படின்னா வெப்பம். தண்ணீரை பிரிங்க, தன்மை கூட்டல் நீர் வருதா? அப்போ என்னது? வெப்பமும் குளிர்ந்த சேர்ந்த நீர் தான் வந்து சுடு தண்ணீர். அப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்லணும்? சுடு நீர் அப்படின்னு சொல்லணும். தண்ணீர் அப்படின்னா நம்ம பச்சை தண்ணி. ஓகேங்களா? குளிர்ந்த நீர். ஓகேங்களா? அதுதான் வந்து தண்ணீர். ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க? சுடு தண்ணின்னு தான் சொல்லுவாங்க. அதுவே தப்பு தான். ஓகேங்களா? அப்போ தன்மணல் அப்படின்னா தன்மை கூட்டல் மணல். அப்போ வந்து என்ன சொல்லுது? அந்த பண்பை வந்து சொல்லுது. ஓகேங்களா? குணம், பண்பு இந்த மாதிரி வந்துட்டாலே அது வந்து என்னது? மை விகுதி மறைந்து வந்தாலே அது வந்து பண்பு தொகை தான். அடுத்து பாருங்க, பைங்கிளி. பைங்கிளின்னு என்னது? பசுமை கூட்டல் கிளி. பைங்கிளினா பசுமை கூட்டல் கிளி. நீங்கள் பேசாமல் பை கூட்டல் கிளி அப்படின்னு எழுதி பிரித்து போடக்கூடாது. பைங்கிளி அப்படின்னா பசுமை கூட்டல் கிளி, பசுமையான கிளி. ஓகேங்களா? நம்ம கிளியை பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கறதுக்கு அப்படியே வச்ச பசேல்னு பசுமையாக இருக்கும்ல, அதுதான் வந்து பசுமையான கிளி. அப்போ வந்து நிறத்தை வந்து குறிக்குது. அடுத்து நல்லிசை பாருங்க, நன்மை கூட்டல் இசை. ஓகேங்களா? நன்மை கூட்டல் இசை. அப்போ நல்லா இருக்கு, அப்போ ஒரு பண்பை வந்து குறிக்குது. முக்கோணம் பாருங்க, 3 கூட்டல் கோணம். அப்போ 3 அப்படிங்கும்போது என்னது? அளவு. கோணம் அப்படிங்கும்போது வடிவம். இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி வட்ட சக்கரம். வட்டம் அப்படிங்கிறது ஒரு என்னது? அளவு தானே. வட்டம் அப்படிங்கிறது என்னது? அளவு, நிறம், வடிவம், சுவை. வட்டம்ங்கிறது அளவு கிடையாது, வடிவம். ஓகேங்களா? அளவு சொல்லிட்டேன். 3 அப்படிங்கிறது அளவு, வட்டம் அப்படிங்கிறது வடிவம், முக்கோணம் அப்படிங்கிறது வடிவம். அதே மாதிரி பாருங்க கீழே, முன்னீர் அப்படிங்கிறது என்னது? 3 கூட்டல் நீர். ஓகேங்களா? முன்னீர் அப்படின்னா 3 கூட்டல் நீர். 3 அப்படிங்கிறது என்னது? ஒரு அளவு தானே. அடுத்து பாருங்க, செம்மண். செம்மை கூட்டல் மண். ஓகேங்களா? இந்த எல்லா எடுத்துக்காட்டையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த எல்லா எடுத்துக்காட்டையும் படித்தாலே நீங்கள் வந்து என்னது? வெளியில் போய் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பாருங்க, இந்நிலங்குருளை. இந்நிலங்குருளை, இந்த இங்கு வந்துட்டாலே அந்த இடத்துல அது மை விகுதி வரும். இந்நிலைமை கூட்டல் குருளை. ஓகேங்களா? பைங்கிளி பார்த்தோம் இல்லையா, பசுமை கூட்டல் கிளி. அந்த மாதிரி ஐம்பால் அப்படின்னா 5 கூட்டல் பால். அந்த மாதிரி எண்ணு, நிறம், அளவு, வடிவம், சுவை இந்த மாதிரி வந்துட்டாலே அது வந்து பண்பு தொகை தான். ஓகேங்களா? அப்போ 3 தொகை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, இருபெயரட்டு பண்பு தொகை. சரிங்களா? பண்பு தொகையிலேயே வந்து இருபெயரட்டு பண்பு தொகைன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சிறப்பு பெயர் வந்து முன்னாடியும் பொது பெயர் வந்து பின்னாடியும் வந்து இருக்கும்போது இடையில ஆகிய அப்படிங்கிற பண்புருபு மறைந்து வந்தால் அது வந்து தொகையினாலே மறைந்து தான் வரும், நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? பண்புருபு மறைந்து வந்தால் அது வந்து இருபெயரட்டு பண்பு தொகை. எடுத்துக்காட்டு பாருங்க, மல்லிகை பூ. ஓகேங்களா? மல்லிகை பூ அப்படிங்கிறத, மல்லிகை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பெயர். ஓகேங்களா? பூ வந்து நிறைய பூக்கள் இருக்கு இல்லையா, மல்லிகை பூ இருக்கு, அதுக்கப்புறம் வந்து முல்லைப்பூ இருக்கு, மல்லிகை பூ இருக்கு, முல்லைப்பூ இருக்கு, கனகாம்பரம் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வந்து ரோஜா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாமரை பூ இருக்கு இல்லையா, நிறைய பூ வந்து மல்லிகை பூக்களில் வந்து இருக்குது. அப்போ மல்லிகை அப்படிங்கிறது அந்த நிறைய பூக்களில் மல்லிகை அப்படிங்கிற பூவை மட்டும் சிறப்பிச்சு சொல்கிறாங்க இல்லையா, அதனால வந்து அது வந்து சிறப்பு பெயர். பூ அப்படிங்கிறது காமனாக பொதுவாக இருக்கக்கூடியது தானே, அது வந்து பூக்கள் வந்து சொன்னாலே அது வந்து பொதுவானது. அப்போ பூ அப்படிங்கிறது பொது பெயர். ஓகேங்களா? அப்போ வந்து சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் இடையில் ஆகி அப்படிங்கிற சொல்லுருபு என்னது மறைந்து வந்தால் அது வந்து என்னது இருபெயரட்டு பண்பு தொகை. ஓகேங்களா? அப்போ மல்லிகை ஆகிய பூ. ஓகேங்களா?
அப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகைனா 2 வரும், சிறப்பு பெயர் வரும், பொது பெயர் வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க. பாருங்க, பனை மரம். பனை மரம் அப்படிங்கிறது மரம் அப்படிங்கிறது பொதுவானது. அதில் என்னது பனைமரத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. அப்போ அது வந்து சிறப்பு பெயர். ஓகேங்களா, பனையாகிய மரம். கீழே பாருங்க, தமிழ் கவிஞர், சாரை பாம்பு, பச்சை வண்ணம் இருக்குது. அங்கே பாருங்க, தமிழ் கவிஞர் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க, பொது பெயர். அதில் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க, தமிழில் வந்து இவர் வந்து கவிஞர். சாரை பாம்பு பார்த்தீங்கன்னா பாம்பு அப்படிங்கிறது பொதுவானது. அப்போ சாரை பாம்பு, அதில் வந்து சாரை பாம்பு மட்டும் சொல்கிறாங்க. சரிங்களா, நல்ல பாம்பு இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை பாம்பு இருக்குது, கட்டுவிரியன் பாம்புலேயே நிறைய வகைகள் இருக்குல்ல, அதில் சாரை பாம்பு மட்டும் சொல்கிறாங்க. அடுத்து பச்சை வண்ணம், வண்ணங்கள் வந்து நிறையா இருக்குது, அதில் பச்சை கலரை மட்டும் சிறப்பித்து சொல்கிறாங்க. அப்போ சிறப்பு பெயர் பொது பெயர் வந்துட்டாலே அது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், உண்மை தொகை. ஓகேங்களா, உண்மை தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா, உண்மை தொகையிலேயே வந்து எண்ணுமை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து கொடுத்துருப்பாங்க, என்னென்னா முற்றுமை. ஓகேங்களா, இது 2. ஓகே, இப்போ உண்மை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, சொற்களின் இடையிலும் இறுதியிலும் என்னும். நான் சொல்லிட்டேன், தொகை அப்படின்னாலே என்னது மறைந்து தான் வரும். அப்போ தொகையை பார்த்தாலே நீங்கள் என்ன வரணும், அப்படிங்கிற வார்த்தை வந்து மறைந்து வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், எண்ணுமை அப்படிங்கிற இடத்துல தொகை வந்து இருக்கா, இல்லை. அப்போ தொகை வந்தால் அந்த இடத்துல வந்து மறைந்து வரும், மறைந்து வரும், மறைந்து வரும். தொகையை யாராக இருந்தாலும் மறைச்சு தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உண்மை தொகை அப்படின்ட்டாலே தொகை வந்து மறைந்து வரும். அப்போ அப்படிங்கிற எழுத்து வந்து மறைந்து வரும். ஓகேங்களா, சொற்களின் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது உண்மை தொகை. எடுத்துக்காட்டு பாருங்க, இரவு பகல். இரவு பகல் கொடுத்துரு, நம்ம உண்மை தொகை கொஸ்டின் கேட்கலாம். அப்போ வந்து இரவு பகல் என்ன தொகை அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவோம், கீழே கொடுத்துருப்பாங்க உண்மை தொகை. அதே மாதிரி எண்ணுமை, முற்றுமை, வேறு ஏதாவது உருவகம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் போட்டுடணும். தொகை கொடுத்துட்டாலே அப்போ வந்து என்னது இம்மு வந்து மறைந்து வரணும். அப்போ இரவும் பகலும், அப்போ இம்மு வந்து மறைந்து வந்திருக்கா. ஓகே, அப்போ இதுதான் வந்து உண்மை தொகை அப்படின்னு போட்டுறணும். தாய் தந்தை, அப்போ தாயும் தந்தையும். கபிலர் பரணர், கபிலரும் பரணும். பாருங்க, எல்லாத்துலேயுமே வந்து இம்மு வந்து மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா, தொகை அப்படின்னாலே மறைந்து வரும், மறைந்து வரும். அவன் அவள், அவனும் அவளும். ஆறும் கடலும். ஓகேங்களா, ஆறு கடல் அப்படின்னா ஆறும் கடலும். உற்றார் உறவினர். ஓகேங்களா, உற்றாரும் உறவினரும். உற்றாரும் உறவினரும். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து பாருங்க, எண்ணுமை. எண்ணுமைனா என்னன்னா, இப்போ உண்மை தொகை அப்படின்னா பார்த்துட்டோம், தொகை வந்து மறைந்து வரும். என்னது, அந்த அப்படிங்கிற எழுத்து இடையிலும் இறுதியிலும் மறைந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ எண்ணுமையில் என்ன அப்படின்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் அந்த என்ற உருபு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வெளிப்படையாக வரும். ஓகேங்களா, தொகையில மறைந்து வரும், எண்ணுமையில் வெளிப்படையாக வரும். பாருங்க, அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்க, அதே எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி வெளிப்படையாக வந்துட்டா அது வந்து எண்ணுமை. இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒரு இருக்குது. அப்போ சரிங்களா, அப்போ வந்து இரவும் பகலும். ஓகேங்களா, இரவும் பகலும். தாயும் தந்தையும், கபிலரும் பரணரும், அவனும் அவளும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து வெளிப்படையாக வந்தால் அது வந்து எண்ணுமை. ஓகேங்களா, ஒன்றுக்கும் மேற்பட்ட இரவும் பகலும், தாயும் தந்தையும். ஓகேங்களா, அதே எக்ஸாம்பிள் தான். அடுத்து பாருங்க, முற்றுமை. முற்றுமைனா ஒன்றுமே கிடையாது, அந்த முடியுது இல்லையா, அந்த 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 வார்த்தை முடியுது பார்த்தீங்களா, அந்த முடியக்கூடிய இடத்துல அந்த வந்து வரும். ஓகேங்களா, ஒரே ஒரு வந்து கடைசியில் வந்து வெளிப்படையாக வரும், அதுதான் வந்து முற்றுமை. முடியக்கூடிய இடத்துல வந்து வெளிப்படையாக வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, பொழிக்கும், உரிக்கும், குறுகும், அவனும். சரிங்களா, எல்லாத்துலேயும் வந்து என்னது வெளிப்படையாக வந்திருக்கு, கடைசியில் வந்தால் அது வந்து முற்றுமை. ஓகேங்களா, முடிகிற நேரத்தில் முடிஞ்சு போச்சுங்களா, அதான் எண்டில் வரக்கூடியது. அடுத்து பாருங்கள், உவமை தொகை. ஓகேங்களா, உவமை தொகை. உவமை தொகை பார்க்கும்போது நம்ம வந்து உருவகமும் சேர்த்து பார்த்துடலாம். சரிங்களா, அப்போ உவமை தொகை அப்படின்னா என்னென்னா, நல்லா கவனிக்கணும். இதுதான் வந்து நிறைய பேர் இந்த இடத்துல தான் வந்து என்னது கன்ஃபியூஸ் ஆகும். உவமை தொகைக்கும் உருவகம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். என்ன அப்படின்னா, உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப இந்த மாதிரி வந்தா, இந்த மாதிரி ஓம உருபுகள் வந்து மறைந்து வந்தா, நான் சொல்லிட்டேன் தொகை அப்படின்னாலே மறைந்து வரும்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த மாதிரி உருபுகள் எல்லாம் மறைந்து வந்தால் அது வந்து ஓமை தொகை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓமை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், உபமேயம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓமைனா ஒன்றுமே கிடையாதுப்பா. என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்க்குறீங்க, ஒரு குட்டி குழந்தையே பார்க்குறீங்க, ஒரு பாப்பாவை வச்சுக்கோங்க, ஒரு குட்டி பாப்பா வச்சுக்கோங்க. அந்த பாப்பாவுடைய கண் வந்து நல்லா வந்து அழகாக இருக்குது. ஓகேங்களா, அந்த கண் வந்து அவ்வளோ க்யூட்டாக நல்லா அழகாக இருக்குது. அந்த கண்ணை பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த 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 கண்ணை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து வர்ணிக்க போகிறீங்க. அப்போ வந்து அந்த கண்ணை வர்ணிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா, எதை எடுத்து போடுறீங்களோ அதுதான் உவமை. பார்க்கறதுக்கு அந்த கண்ணு பார்க்குறதுக்கு
பூ மாதிரி இருக்குது, அந்த தாமரை பூ எப்படி இருக்குமோ, அந்த ரோஜா மலர் வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து அவங்க கண் இருக்குது. ஸோ அந்த உவமையை தூக்கி அந்த இதில் போடுறீங்க பார்த்தீங்களா கண்ணில், அதுதான் வந்து உவமை. அப்போ இதில் வந்து உவமை என்ன? நீ உவமையை எதை தூக்கி போடுறீங்க? அந்த பூவை தூக்கி போடுறீங்க, மலர். சரிங்களா? மலர் போன்ற கண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மலர் போன்ற கண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் நீங்கள் எதை வந்து உவமையை எடுத்து போடுறீங்களோ அது வந்து உவமை. சரிங்களா? அதே மாதிரி எதை வந்து நீங்கள் வந்து அந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண் தான் வந்து உவமேயம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் உவமையாக சொல்லக்கூடியது வந்து மலரை வந்து சொல்கிறீங்க. எதுக்கு வந்து சொல்கிறீங்க? அந்த கண்ணுக்கு வந்து சொல்கிறீங்களே, அதுதான் வந்து உவமேயம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உவமை வந்து முதல்ல வரும், உவமேயம் வந்து ரெண்டாவது வரும். ஓகேங்களா? நீங்கள் ஷார்ட்கட் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். உவமை தொகையில் என்னது? உவமை வந்து ஃபஸ்ட்டு வரும், அப்போ இரண்டாவது வந்து உவமேயம் வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ உவமை தொகையில் உவமை தானே ஃபஸ்ட்டு இருக்குது, அப்போ உவமை வந்து ஃபஸ்ட்டு வந்தால் அது வந்து உவமை தொகை. இப்போ பாருங்கள், மலர் விழியில் என்ன உவமை? எதை கொண்டு நீங்கள் உவமையை எடுத்து போடுறீங்க? மலர் போன்ற விழி. விழின்னா என்னது? கண்ணு தானே. அப்போ அவங்க கண்ணு வந்து பார்க்கறதுக்கு என்னது? மலர் மாதிரி இருக்கு. அப்போ மலர் மாதிரி அப்படிங்கிறது தான் வந்து உவமை. சரிங்களா? பாருங்க, மலர் போன்ற விழி. அடுத்து பாருங்க, மலர் அப்படிங்கிறது உவமை, விழி அப்படிங்கிறது உவமேயம். தேன் தமிழ் பாருங்க, தேன் போன்ற தமிழ். தமிழ் வந்து அந்த தமிழ் வந்து படிக்க படிக்க தேன் வந்து எப்படி இனிமையாக இருக்குமோ அது மாதிரி வந்து அந்த தமிழ் வந்து இனிமையாக இருக்குது அப்படின்னு வந்து அப்போ இந்த இடத்துல ஊமையாக எதை தூக்கி போடுறாங்க? தேன். ஓகேங்களா? அப்போ தேன் போன்ற தமிழ். இதில் வந்து போன்ற அப்படிங்கிற ஓம உருபு மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? படிக்கும்போது இப்படி கிளியராக தெளிவாக படிச்சுட்டு போயிடணும். அப்போ தான் வந்து என்னது, நீங்கள் திரும்ப எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி தான் படித்தோம் அப்படிங்கிறது புரியும், உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. படிக்கும்போது ஏனோ தானோன்னு சரி பார்த்துட்டு ஊமை தொகை. ஊமை தொகைனா மலர்விழி வந்துட்டா ஓகே, மலர்விழி வந்தால் அது வந்து ஊமை தொகை. தேன் தமிழ் வந்தால் அது வந்து ஊமை தொகை. மலரடின்னு வந்துட்டு அது வந்து ஊமை தொகை. அப்படி நீங்கள் மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னது தப்பு விடுவீங்க. இப்போ வந்து விழி மலர் கொடுத்துருவாங்க, தமிழ் தேன் கொடுப்பாங்க, அடிமலர்னு கொடுப்பாங்க. அப்போ கொடுத்த இடத்துல உவமை உருவகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற இடத்துல அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முழிச்சுட்ருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், படிக்கும்போது தெளிவாக படிச்சுட்டு போயிருங்க. அப்போ தான் வந்து திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், தேன் தமிழ் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து பாருங்கள், மலர் அடி அப்படின்னா மலர் போன்ற அடி. அடினா என்னது? பாதம். நீங்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, நடந்து வந்து அந்த பாதத்தில் தானே அந்த அடியை எடுத்து வைக்கிறீங்க. அப்போ அடி அப்படின்னா பாதம். அந்த பாதம் வந்து அந்த அந்த சின்ன குழந்தைங்களாம், அந்த பிறந்த குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதழ் மாதிரி இருக்கும். அந்த பூ இதழ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மலர் சொல்கிறாங்க. மலரடி அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல உவமை எதை கொண்டு வந்திருக்காங்க? அந்த மலர். ஓகேங்களா? மலரை கொண்டு வந்து அந்த பாதத்தோட ஒப்பிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து உவமை, உவமேயம். அப்போ உவமை தொகை வந்து முடிச்சிட்டோம். கீழே பாருங்கள், கயல் விழி இருக்கா, இதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உவமைனா என்ன, அதே மாதிரி உவமேயம் அப்படின்னா என்ன, இதில் வந்து உவமை என்ன, உவமேயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கயல் விழியில் உவமை எது, உவமேயம் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், உருவகம். உருவகம் ஒன்றுமே கிடையாது, இதுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா? இதில் வந்து உவமை ஃபஸ்ட்டு வரும், உவமேயம் ரெண்டாவது வரும். அதில் பார்த்தீங்கன்னா உவமேயம் ஃபஸ்ட்டு வரும், உவமை வந்து ரெண்டாவது வரும். அவ்வளோதான் உருவகம். ஓகேங்களா? அதே எக்ஸாம்பிள் தான், அதே எடுத்துக்காட்டு தான். இங்கே பாருங்கள், நம்ம எப்படி எண்ணுமைக்கும் உவமை தொகைக்கும் பார்த்தோம், இது உண்மை தொகைக்கும் பார்த்தோம், அதே மாதிரி தான் உவமை தொகைக்கும் உருவகமுக்கும். சரிங்களா? மலர் விழி பார்த்தோம் இல்லையா, இதில் விழி மலர், தமிழ் தேன், அடிமலர், விழி கயல், கயல் விழி, மலரடி, தேன் தமிழ், மலர் விழி. இது அப்படியே வந்து திரும்பி போட்டால் அது வந்து உருவகம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டு அன்மொழி தொகை. ஓகேங்களா? அன்மொழி தொகை பார்த்தீங்க அப்படின்னா ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் பயனும் மறைந்து வந்து பொருள் தருவது அன்மொழி தொகை. ஓகேங்களா? தொகை அப்படின்னாலே மறைந்து தான் வரும். அப்போ அன்மொழி தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, இல்லை வெளியில் ரோட்டில் எங்கேயாவது மரத்தடியிலையோ இல்லை எங்கேயாவது உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களை கிராஸ் பண்ணி யாராவது வர்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் யாராவது வர்றாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் அவங்க பேரை சொல்லாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க வந்து என்ன கலரில் வந்து ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, கையில் என்ன போட்டிருக்காங்க, காதில் என்ன போட்டிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க போட்டிருக்கக்கூடிய பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நோட்டீஸ் பண்ணி அதை வச்சு சொல்கிறது தான் வந்து என்னது? அன்மொழி தொகை. சரிங்களா? அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து டைரெக்டாக சொல்லாமல் அந்த பர்சன் வந்து போட்டிருக்காங்க இல்லையா திங்ஸு, அதை வச்சு சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் வந்து அன்மொழி தொகை. எடுத்துக்காட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், சிவப்பு சட்டை வந்தார். ஓகேங்களா? அந்த சிவப்பு சட்டை வந்தார் இருக்க பார்த்தீங்களா, அவன் வந்தவர் பேர் வந்து ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. சரிங்களா?
அவர் அந்த பேரை சொல்லாமல் அவர் வந்து என்னது சிவப்பு சட்டை வந்து போட்டிருக்காரு இல்லையா, அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. சிவப்பால் ஆகிய சட்டை அணிந்த ஆண் வந்தார். ஓகேங்களா? அப்போ யாருன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அவங்கள சொல்லாமல் அவங்க போட்டிருக்கக்கூடிய திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து அன்மொழி தொகை. அப்போ ஆகிய அப்படிங்கிற உருபு வந்து மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? சிவப்பால் ஆகிய சட்டை அணிந்த ஆண் வந்தார். இங்கே பாருங்க, பொற்றொடி வந்தால். ஓகேங்களா? பொற்றொடி வந்தால் அப்படின்னா நீங்கள் இதை எப்படி பிரிப்பீங்க? பொன் கூட்டல் தொடி. ஓகேங்களா? நீங்கள் பேசாமல் கொடி அப்படின்னு போட்டக்கூடாது. பொன் கூட்டல் தொடி. ஓகேங்களா? தொடி அப்படின்னா வளையல். நம்ம வளையல் தொடு, இந்த தொடு கையில் வந்து போடுவோம் இல்லையா, வளையல் வந்து தொட்டு தானே போட்டு விடுவாங்க கையில். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையை பிடிச்சி அப்படி தானே போட்டு விடுவாங்க. அப்போ தொடி அப்படின்னா வளையல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பொன் கூட்டல் தொடி. ஓகேங்களா? பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள். அப்போ பொற்றடி வந்தால்னா என்னது? பொற்றடி அப்படிங்கிறது அவருடைய பெயர் கிடையாது, அவங்க போட்டிருக்க வளையல். சரிங்களா? பொன்னால் ஆன வளையலை வந்து போட்டிருக்கனால அதை வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்து வந்தா அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுதான் வந்து அன்மொழி தொகை. ஓகேங்களா? கீழே பாருங்கள். அடுத்து முறுக்கு மீசை சிரித்தார். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தான். சரிங்களா? இது என்ன அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? இதில் முறுக்கு மீசை சிரித்தார் இருக்கு இல்லையா, இது எப்படி இந்த சென்டென்ஸாக வரும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? பிரித்து சொல்லுங்கள். அப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? அடுத்து வந்து தொகாநிலை தொடர் வந்துருச்சு, 9 இருக்குது. இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போவே வந்து 1/2 hour கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.